உலகளவில் நீரிழிவு நோய் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தி லான்செட் டயபெட்டிஸ் அண்ட் எண்டோக்ரைனாலஜி ஜேர்னல் என்ற செய்தி நிறுவனம் உலகளாவிய நீரிழிவு நோய் குறித்து ஆய்வு முடிவினை வெளியிட்டுள்ளது. அதில் பெல்ஜியத்தில் உள்ள சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பின் தகவலின் அடிப்படையில் உலகளவில் நீரிழிவு நோய் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. சீனா, இந்தியா, அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் உலகளவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் மிக அதிக பங்களிப்பை செலுத்துகின்றன என்பது இந்த ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் உலகில் 11% அதிகமானோர், அதாவது 20லிருந்து 79 வயதுக்குட்பட்ட 58.9 கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 2050ஆம் ஆண்டளவில் இது 90 கோடிக்கு அருகில் உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக சீனாவில் இருந்து 14.8 கோடி பேரும், இந்தியாவிலிருந்து 9 கோடி பேரும், அமெரிக்காவில் இருந்து 3.9 கோடி பேரும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் 2050ஆம் ஆண்டுக்குள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் பாகிஸ்தான் அமெரிக்காவை விஞ்சிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகின் நீரிழிவு நோய்களில் 4 பங்கிற்கும் அதிகமானோர், அதாவது 80.64% பேர் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் வசிப்பதாக இந்த அறிக்கையில் தெரியவந்துள்ளது. மேலும் ஆண்களை விட பெண்களிடமும் கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களிலும் நீரிழிவு நோய் பரவல் அதிகமாக உள்ளது என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் அது மனித குலத்துக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் உணவு முறை, உடற்பயிற்சியில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.